மிகப்பெரிய ஒரு தாகம் வருது அவருக்குள்ள. அந்த இடத்துல அவர் மரணத்துக்கு ஏதுவான ஒரு தாகம், சன்னி இல்லாமல் நான் செத்துறேனே ஆண்டவரே அப்படின்னு கத்துற ஒரு கூக்குரலின் ஒரு தாகம் ஏற்படுது. ஆனாலும் பாருங்க, அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அந்த தனி ஒரு மனுஷனுக்காக பள்ளத்தாக்கை விலக்க பண்ணுகிறார். என்ன பண்றாரு? பள்ளத்தாக்கை பிளக்க பண்ணுகிறார். பிளக்க பண்ணி அங்கிருந்து அவனுக்கு நீரூற்று புறப்பட்டு வருது. அதை குடிச்சிட்டு அந்த இடத்துக்கு பேர் வைக்கிறாரு என்ன கூறி அப்படின்னு சொல்லி. உங்க வாழ்க்கையில கூட உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு காரியம் உங்களுக்கு முன்னாக நின்றாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு தடைகள் உங்களுக்கு முன்பாக நின்றாலும் சரி, இந்த காரியத்திலிருந்து நான் ஜெயமே பெற முடியாது, இது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நிறைய காரியத்தை நீங்க எப்படி ஒரு காரியத்தை யோசிச்சு முன்னால வந்தாலும் சரி, அந்த காரியத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, தடையா இருக்க காரியத்தை அந்த பள்ளத்தாக்க விலக்க பண்ணுவார். அதிலிருந்தே ஒரு ஆசீர்வாதம் என்ன பண்ணுவாரு, நீங்க எதை தடையா நினைச்சிட்டு இருக்கீங்களோ, இந்த நாள்ல எதை பிரச்சனை நினைக்கிறீங்களோ, எதை போராட்டமா நினைக்கிறீங்களோ, அந்த இடத்துல இருந்து ஒரு ஜீவ நீரூற்ற தேவன் புறப்பட பண்ணுவார்.